தமிழ்நாட்டிலிருந்து பல வருடங்களுக்கு முன்பாக ஓரங்க நாடகம் அருமையாய் நடித்து காட்டுகிற, பல மந்திர தந்திர வித்தைகளை காட்டுகிற, பல சினிமா நடிகர்கள் போல குரலை மாற்றி மாற்றி பல குரல் மன்னன் என்று அழைக்கப்படுகிற ஒருவன் அமெரிக்காவுக்கு போனான், தன்னுடைய திறமையை காட்டி பணம் சம்பாதிப்பதற்காக. தன்னுடைய மேக்கப் பாக்ஸை திறப்பான், ஒரு அழகான பெண்ணை போல தன்னை உடுத்தி கொள்வான். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உண்மையான பெண் தான் என்று நினைப்பார்கள். நாடகங்கள் நடிப்பான், குறைஞ்ச 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜனங்களெல்லாம் சந்தோஷப்பட்டு கைத்தட்டுவார்கள். நிறைய பணம் குவிந்தது. 6 மாதங்களில் ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் பணம் சம்பாதித்து விட்டான் நாடகத்தின் மூலமாக. இந்தியாவுக்கு அவ்வளவு பணத்தை எப்படி எடுத்துக்கொண்டு வருவது? ஆகவே ஒருவன் வழி செய்தான். அவ்வளவு பணத்தை கொடுத்து ஒரு பெரிய வைரம் அதை வாங்கினான். வெயிட் இல்லாமல் இந்தியா கொண்டு போயிட்டா. அமெரிக்காவில் அதை வாங்கின விலையை பார்க்கலாம் இன்னும் அதிகமாய் அதை விற்பதற்காக. அந்த காலத்தில் விமானம் இல்லை. ஏறக்குறைய 2 மாதங்கள் கப்பலில் ஏறி இந்தியா வந்து சேரணும். கப்பலில் ஒருவோடு கூட ஏறக்குறைய 250 பேர் பயணம் செய்தார்கள். இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, கப்பலையும் நம்முடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி நடித்தால் ஓரளவு இங்கே கொஞ்சம் கலெக்ஷன் ஆகுமே. ஆகவே வந்து ஆசைப்பட்டு கப்பல் உள்ள மக்களை எல்லாம் பார்த்து சொல்லுவான், மெட்ராஸ் போய் சேர 2 மாதங்கள் ஆகும். நான் சில என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு நான் செய்து காண்பிக்கிறேன், நாடகங்களை நடித்து காண்பிக்கிறேன். நன்கொடை கொடுக்க விரும்பினால் கடைசி நாள் எல்லாரும் நன்கொடை கொடுக்கலாம் பாருங்கள் என்று சொல்லி முதல்ல இந்த வைரத்தை எடுத்தான். என்னுடைய விலை பல கோடி ரூபாய். ஆனால் நான் அமெரிக்காவில் 1 கோடி கொடுத்து இதை வாங்கினேன். இதை வைத்து நான் உங்களுக்கு ஒரு வித்தை காட்டுகிறேன். இப்போது பாருங்கள், இது எவ்வளவு அழகாக மின்னுகிறது, ஒளி வீசுகிறது. வானவெளியில் உள்ள எல்லா கலர்களும் அதில் வெளிவரும் பாருங்கள் என்று சுண்டி விட்டான். எல்லாரும் அதை பார்த்தார்கள். எத்தனை ஆயிரமான கலர்களை எப்படி இந்த வைரத்துக்குள் இறைவன் பூத்தி விட்டான் ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே கையில் பிடித்தான். எல்லாருக்கும் அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. பிறகு சொன்னான், இந்த கையில் போட்டு இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன், நிறைய வித்தை காட்டினா. இப்போ ரொம்ப உயரத்தில் நான் போடுகிறேன், சூரியனுடைய வெளிச்சம் அதில் படும்போது இன்னும் அழகாக இன்னும் இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஆகவே மிக உயரமாய் சுண்டி விட்டான். கிட்டே வரும்போது இவன் பிடிக்கும்போது திடீரென்று கப்பல் ஒரு அலையில் மேலும் அங்கும் இங்கும் அசைந்தது. இவனால் பிடிக்க முடியவில்லை, கடலுக்குள் விழுந்து விட்டது. கடல் என்றால் 2-3 மைல் ஆழமான பசிபிக் சமுத்திரத்திலே மிக ஆழமான ஒரு இடத்துல விழுந்து விட்டது. என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. எடுக்கவும் முடியாது, நீச்சல் அடிக்க முடியாது. அதுவரை கப்பல் காத்திருக்க போவதும் இல்லை. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிவிட்டது. முகம் அப்படியே வாடினது, வதங்கினது. இருதயம் உடைந்தவனாய் துக்கத்தோடு சுருண்டு படுத்துக்கொண்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் ஆத்துமா ரொம்ப முக்கியம்ப்பா. மற்ற எல்லாம் அழிந்து போனாலும் உன் ஆத்துமா அழியாதது. உன் ஆத்துமாவை நீ அக்கரையிலே சேர்க்கணும். இந்த பூமியில வாழ்வதற்கு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அளித்து இந்த பூமியில உனக்கு ரட்சிப்பை தந்த தேவாதி தேவனுடைய கையில உன்னுடைய ஆத்துமாவை கரைப்படாமல்
கொண்டு போய் நீ கொடுக்கணும். ஆகவே தேவனால் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை காத்துக்கொள், காத்துக்கொள். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், கோடி கோடியாய் சம்பாதித்தாலும், அந்த நற்பொருளாகிய ஆத்துமாவை காத்து கொள்ளாவிட்டால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன?